தமிழ் தலைவாஸ் டீம்னால கம்பேக் கொடுக்க முடியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாஸ் vs புனேரி பல்டன்ஸ் மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் தலைவாஸ் ரீசெண்டா பெங்களூரு புல்ஸ்க்கு எதிராக மேட்ச் ஆனாங்க. அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி 1 பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் அந்த மேட்சை ஜெயிச்சு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்தாங்க. தமிழ் தலைவாஸ்க்கு அந்த மேட்ச்ல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்தரோட ஃபார்ம் தான். நரேந்தர் பாத்தீங்கன்னா திருப்பியும் கம்பேக் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் 10 எடுத்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஃபேன்ஸுக்கு. அண்ட் சாகர் பாத்தீங்கன்னா 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங்ல ஒரு ஹோப் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஆப்போனன்ட் ஆன புனேரி பல்டன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். புனேரி பல்டன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டான சைடு அப்படின்னு சொல்லி ஆகணும். டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மேட்ச் ஆடி 8 மேட்ச் வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அதனால ஒரு எக்ஸலண்டான சைடு அப்படின்னு சொல்லி ஆகணும். புனேரி பல்டன் இந்த மேட்ச்க்குள்ள ஒரு கான்பிடென்ட்டோட தான் வருவாங்க. ஹியூஜ் பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஜெயிக்கிறாங்க. அதனால புனேரி பல்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் சைடு அப்படின்னு நான் கருதுறேன். புனேரி பல்டன் டீமோட ஸ்டார் பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்லாம் இனாம்தார், ஷாதுலு, பங்கஜ் மோஹிதே, மோஹித் கோயத், அபினேஷ் எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஃபார்ம்லயே இருக்காங்க. புனேரி பல்டனோட டீமோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் பாத்தீங்கன்னா ஈக்குவலி நல்லா பண்றாங்க. அதனால தமிழ் தலைவாஸ் அவங்கள ஜெயிக்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும் அப்படின்னு நாங்க கருதுறோம். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா போனஸ் பாயிண்ட் ட்ரை பண்ணியே ஆகணும். அண்ட் டிஃபெண்டிங்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கிள் போகாம ரைடரை உள்ள வர விட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணணும். இந்த ரெண்டுமே செஞ்சா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே செய்யலனா புனேரி பல்டன் இந்த மேட்சை ஈஸியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்க கருதுறோம். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிக்க 40% சான்ஸும் புனேரி பல்டன் இந்த மேட்சை ஜெயிக்க 60% சான்ஸும் நாங்க கொடுக்குறோம். அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது அஸ்லாம் இனாம்தார் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.